ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 139 கர்ப்போட்ட உற்சவ பிறை காலம் பீஜ விருத்தி விரத நாட்கள். ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசிர்த சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். பிரபஞ்சத்தில் தாவரங்கள், மிருகங்கள், மனிதர்களுடைய வாழ்க்கையில் இனவிருத்தி மிகவும் புனிதமான பொருளாகும். ஏழை கர்ப்பிணிகளுக்கு உதவுதல், நல்ல தாவரங்களை உருவாக்குதல், பசுமையை பேணுதல், மரங்களை காடுகளை வளர்த்தல், மயில், மீன், கோழி, வாத்து, நாய், பறவைகள், கால்நடைகள் போன்று சகல ஜீவன்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஜீவகாருண்ய சேவைகள் பலவற்றையும் மனிதகுலம் கடைபிடித்தாக வேண்டும். உதாரணமாக, விதை நெல் பூஜை மூலம் நல்ல பக்குவமான தாவர விதைகளை ஆன்மீக ரீதியாகவும் இயற்கையாகவும் காப்பு சாதன முறைகளாலும் பேண வேண்டிய கடமை விவசாயிகளுக்கு உண்டு. இதற்காகவே பீஜ விருத்தி நாட்கள் என்பதாக நடைமுறையில் சக ஜீவன்களை பேணுவதற்கான எளிமையான பூஜை காலமுமே கர்ப்போட்ட விரத நாட்கள் ஆகும். இந்நாட்களில் விண்ணிலும் மண்ணிலும் கர்ப்ப செல்கள் பீஜாட்சர சக்திகளை பெற்று நன்கு விருத்தி அடைகின்றன. கர்ப்போட்ட விரத நாட்களில் முறையாக பூஜித்து வந்தால் ஒரு வருடத்தில் மாதவிலக்கு நாட்களில் அடையும் பலவீனத்தை ஓரளவேனும் நிவர்த்தி செய்யும் வகையில் நல்ல மனோசக்திகளை பெண்களும் பெற்றுவிட முடியும். கர்ப்போட்ட உற்சவ நாட்களில் விதை நெல் தானிய பூஜைகளை விவசாயிகள் மட்டும் அல்லாது அனைவருமே தக்க பூஜைகளை கடைபிடித்து வருவது நல்ல ஒழுக்கமான பண்புள்ள சந்ததிகளை பெற உதவும். கர்ப்போட்ட உற்சவம் அமையும் 14 நாட்களிலும் ஏழை இளம் தம்பதிகளை ஆலயத்திலும் அல்லது வீட்டிலும் அமர வைத்து அவர்களை தம்பதி சகிதம் பூஜை ஆற்றிட உதவிடுங்கள். மேலும் பலவிதமான வேத மந்திரங்களை ஓத வைத்து அல்லது அவர்கள் கேட்கும்படி செய்து அவர்கள் கையாலேயே சமைக்க வைத்து இறைவனுக்கும் படைத்து ஏழை குடும்பங்களுக்கு முழு வாழை இலையில் அன்னதானமாக அளித்தலால் நற்சந்ததிகளை பெறவும் பிள்ளைகள் நற்பண்புகளுடன் வளரவும் இறையருளால் வழிகிட்டும். தம் பிள்ளைகளுடைய தீய வழக்கங்கள் ஒழுக்கங்களை பற்றி வேதனைகளை சுமந்து வாழும் பெற்றோர்களுக்கும் இந்த கர்ப்போட்ட நாள் பூஜைகள் வாழ்வில் நல்ல தீர்வுகளை பெற இறையருளால் வழிகிட்டும். இவர்கள் இந்த 14 நாட்களுக்குள் ஏதேனும் ஒரு நாளிலேனும் திண்டுக்கல் அருகே சின்னாளம்பட்டியில் 4 முகங்களுடன் அருளும் சதுர்முக முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளை ஆற்றி வருதல் நன்று. பீஜ சக்திகள் நிறைந்த முந்திரி, பாதாம் பருப்பு, மல்கோவா பழம், சிறு திராட்சை எனும் கிஸ்மிஸ், மாதுளை முத்துக்கள், அக்ரூட் போன்றவற்றை முருகனுக்குரிய சந்தன காப்பில் பதித்து அலங்கரித்து குறைந்தது 3 மணி நேரமேனும் நன்றாக அமைதியாக அமர்ந்து தரிசனம் செய்து முருகனை கண்களுக்குள் இருத்தி வழிபடுதல் நல்ல சந்ததி விருத்திக்கு உரிய வழிபாட்டு பலன்களை பெற்றுத்தரும். உலர் கனிகளில் இரத்த பல சக்திகள் அதிகம் உண்டு. இரத்த அணுக்களில் வீரிய சக்திகள் இன்றி வாடுவோர் தக்க இரத்த பலத்தையும் தாது பலத்தையும் பெறவும் மேற்கண்ட வகையிலான உலர் கனி வகைகளை சின்னாளப்பட்டி நான்முருகன் தலத்தில் பால் பாயசம், தூய்மை ஆக்கப்பட்ட நெல் பொரியிலும் கலந்து அன்னதானமாக ஏழைகளுக்கும் பட்சிகளுக்கும் அளிக்க வேண்டும். கர்ப்போட்ட நாட்களில் திரு அண்ணாமலை, பொன்னமராவதி அருகே திருக்கோளக்குடி, திருப்பரங்குன்றம், மதுரை அருகே மேலப்பரங்கிரி, திடியன்மலை, அறந்தாங்கி கீழாநெல்லி கோட்டை அருகே நெடுங்குடி, சென்னை அருகே குன்றத்தூர், சிவகாசி அருகே திருத்தங்கல், ஐயர்மலை போன்ற தலங்களில் கிரிவலம் வருதல்,
குடும்ப வாழ்வில் சந்ததிகளை பற்றிய கவலைகள் தணியவும் தக்க நன்மைகளை பெறவும் இறை அருளால் வழி கிட்டும். திருக்கருகாவூர், கருவளச்சேரி, மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம், பவானி அமிர்தலிங்கம், லால்குடி சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் போன்ற அமிர்த பிந்து சக்தி ஆலயங்களில் கர்ப்போட்ட நாட்களில் அமிர்த நீரோட்டம் சுரப்பதால் இந்நாட்களில் இத்தலங்களில் கோமுகத்தில் குறைந்தது 3 நாழிகை ஏனும் அபிஷேக தீர்த்தம் தொடர்ந்து நன்கு பொழியும்படி நிறைய அபிஷேகங்களை நிகழ்த்துதல் பூமியிலும் பெண்களின் திருவயிற்றிலும் நல்விதமான அமிர்த நீரோட்டத்தை பெற்றுத்தரும். விவசாயிகள் மட்டும் அல்லாது அனைவரும் இல்லத்தில் விதை நெல் மட்டுமின்றி கம்பு, கேழ்வரகம், சோளம் மற்றும் அனைத்து வகை தானிய வித்துக்களையும் பானையில், மூட்டையில், தாம்பாளத்தில், மண் கலசத்தில், நெல் குதிரில் வைத்து தினமும் சந்தனம் அரைத்து விதை பானைக்கு, தானிய வித்து கலயத்திற்கு, தானிய களஞ்சத்திற்கு மஞ்சள், விபூதி, குங்குமம் இட்டு வலம் வந்து வழிபட வேண்டும். இதனால் தாவர ஜங்கம கர்ப்ப செல் நீரோட்டம் நன்கு விருத்தியாகி விளைச்சல் பன்மடங்காய் பெருகி வளம் பெற உதவும். விதை தானிய பூஜையை வைத்துக்கொண்டு தாவர பிந்து ஜீவாமிர்த சக்திகள் நிறையும் இந்நாட்களில் பூமியில் விதைத்தலை தவிர்க்க வேண்டும். இத்தகைய பீஜ விருத்தி பூஜைகள் மறைந்து விட்டமையால்தான் எவ்வளவு பணம் வந்தாலும் சம்பாதித்தாலும் எப்படியோ கரைந்து போய் மன நிம்மதி இல்லாமையும் ஏற்படுகிறது. இப்பூஜை மிகச்சிறந்த சமுதாய பூஜைகளுள் ஒன்றாக அமைவதால் குடும்பத்தில் நல்ல சாந்தத்தை அளிக்கக்கூடிய ஆனந்த விருத்தி சக்திகள் இப்பூஜைக்கு உண்டு. இந்நாட்களில் கோழிப்பண்ணை, வாத்துப்பண்ணை, மீன் பண்ணை, பறவைகள் சரணாலயம், கோசாலை போன்றவற்றில் உள்ள மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நல்ல ஊட்டமான உணவு வகைகளை அளித்து வள்ளலாரின் ஜீவ காருண்ய பதிக பாக்களை அவற்றின் காதில் படும்படி உரைத்து ஓதி சர்வநல அமிர்த பீஜ பிந்து விருத்திக்கான பூஜைகளை ஆற்றுதல் அந்தந்த வளாக ஜீவன்களுக்கு மட்டும் அல்லாது உலகெங்கும் உள்ள அந்தந்த மிருக தாவர குலத்திற்கும் நன்கு பயனளிப்பதாகும். கர்ப்போட்ட உற்சவத்தின் 14 திதி நாட்களிலும் ஜாதி குல பேதம் இன்றி ஏழை கன்னி பெண்களின் நல்வாழ்விற்காக ஆலயத்தில் துர்க்கை அம்பிகையை அர்ச்சித்து பிரசாத உணவு வகைகளுடன் மங்கள பொருட்களையும் அவர்களுக்கு தானமாக அளித்து வருவதால் பிள்ளை செல்வம் இல்லாமல் வாடும் பெண்களுக்கு நன்முறையில் கர்ப்பம் தரிக்க நித்துவ மகரிஷி தம்பதிகளின் அருள் ஆசி கைகூடும். இந்த 14 நாட்களிலும் தேவார, திருவாசக, திவ்ய பிரபந்த, திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்களிலும் வள்ளி தெய்வயானை சமேத முருகனுக்கு முழு தாமரை பூக்களால் ஆன மாலை சார்த்தி தினமுமே வழிபடுதலும் நற்பிள்ளை பேற்றிற்கு உதவும். ஒவ்வொரு ஊரிலும் இத்தகைய பண்டைய கால பூஜைகளை முதியோர்களும் இளையோர்களும் ஒருங்கிணைந்து ஜாதி மத பேதமின்றி கடைபிடித்து வந்தால்தான் நாட்டில் சுபிட்சம் நிலவும். வன்முறைகள், பயங்கரவாத தீவினைகள், கொலை, கொள்ளை போன்ற சமுதாய தீங்குகள் அகல்வதற்கு இத்தகைய சத்சங்க பூஜைகள் தாம் உதவும். நடப்பு சார்வரி தமிழ் ஆண்டின் சகல ஜீவ விருத்திக்கான கர்ப்போட்ட உற்சவ பிறை காலம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2020 திங்கட்கிழமை முதல் மார்கழி மாதம் 26ஆம் தேதி 10/1/2021 ஞாயிற்றுக்கிழமை வரை நிலவுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்நாட்களை வாழ்வில் நன்கு பயன்படுத்தி கொள்வதுடன் இத்தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வாறான அரிய ஆன்மீக பொக்கிஷங்களை பல ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.